டு லித்திகா சமையல். இன்னைக்கு நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடப்பா செய்யறதுக்கு 1 கப் அளவு பச்சை பருப்பு எடுத்திருக்கேங்க. இதை பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. நான் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. இதை 6லேருந்து 7 பேர் அளவு சாப்பிடக்கூடிய அளவு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. பச்சை பருப்பை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துப்போம் தண்ணியை ஊற்றி. பச்சை பருப்பில் தூசிலாம் அதிகமாக இருக்காதுங்க, அதனால் 2 தடவை கழுவினாலே போதுங்க. இது கூடவே 2 பெரிய உருளைக்கிழங்கு நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் பச்சை பருப்புக்கு நமக்கு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்தால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம வேகிறதுக்குள்ளே கடப்பாவை தாளிச்சிக்கலாங்க. வானலில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம். அடுத்து 3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்காங்க, நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளவாட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் இப்போ நல்லா வதங்கட்டும், கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கட்டுங்க, நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்து நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துடலாங்க. நல்லா குழைய வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ தனியாக உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து நம்ம தோல் உரித்து வச்சிடலாங்க. பருப்பை இதுமாரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்குங்க, நல்லா குழைய இருக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம வேக வச்ச பாசி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துப்போம். அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை கையால் 1 பாதியமாக நசுக்கி சேர்த்துப்போங்க. ரொம்ப தூளாக்கக்கூடாது, அங்கங்கேயும் உருளைக்கிழங்கு தெரியணும். இதுமாதிரி 1 பாதியமாக நசுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுப்போம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 5 பூண்டு பற்கள் தோல் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கடப்பா செய்கிறதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லைங்க, பச்சை மிளகாய் தான். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்போல் நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நமக்கு கடப்பாவும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை இதனோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடப்பா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நம்ம தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அதனால் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்புறம் சாதத்துக்கும் கலந்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெடி ஆகிடுச்சிங்க. தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.